வணக்கம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஜெயபாண்டி சார், நீங்கள் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், தேர்தல் தேதியை தள்ளி வைங்க என்று நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்வதற்காக தேர்தல் தேதியை தள்ளி வைப்பாங்களா என்று கேட்டார்கள். தேர்தல் தேதியை தள்ளி வைக்க இந்தியாவில் இல்லை, உலகத்தில் யார் சொன்னாலும் தள்ளி வைக்க முடியாது. ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் என் மேல் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த வழக்கு பதிவு அடிப்படையில் எனக்கு 2 நீதிமன்றத்தில் வாய்தா நடக்கிறது. ஜெய 1 நீதிமன்றத்திலையும் 68J நீதிமன்றத்திலையும். 5 நீதிமன்றம் 68J, சிபிஐ கோர்ட்டு, PTJ, ஜெயன் 2, ஜெய 1 5 நீதிமன்றமும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. 5 நீதிமன்றத்திலையும் மதுரை சிறையில் இருக்கும்போது 13 மாதமாக வீடியோ கோர்ட்டு மூலமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வீடியோ கோர்ட்டு மூலமாக பதிவு செய்திருக்கிறேன். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க, அதே மாதிரி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். வேலை வாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறேன். எதனால்னா, நான் திருட இல்லை. 1200 ரூபாயை அரசன் பேக்கரியில் களவாண்டுட்டு கத்தியை காமிச்சிட்டு போகவில்லை. உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல் பொய்யான வழக்கை பதிவு செய்து விட்டு எப்படி தேர்தல் நடத்த முடியும்? தேர்தல் தேதியை தள்ளி தான் வைக்க சொல்கிறேன். தேர்தலை நடத்தாதீங்கன்னு கூட சொல்ல, தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. தேர்தல் தேதியிலிருந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு 75 நாள் டைம் கொடுங்க. அந்த டயத்துக்குள்ளே நான் இவிஎம் மிஷின் போட்டியை நடத்தி விடுகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விடுகிறேன். படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து விடுகிறேன். இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல வேண்டும். இந்த 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் ஜெயபாண்டிக்கு இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்லவில்லை என்றால் இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்கப்படும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வரலாறு காணாத எத்தனையோ காலேஜுகள், ஸ்கூலு எல்லாமே இருந்து அறிவியலை மாணவர்களுக்கு படிப்பு மூலமாக வளர்த்து இன்றைக்கி டிஜிட்டல் உலகமாக இருக்கிற காலகட்டத்தில் எல்லா சயின்டிஸ்டுகளுக்கும் ஒரு புதிய லா பாயிண்ட் என்னையா, படிப்பறிவு இல்லாதவன் இவிஎம் மிஷினில் இப்படியெல்லாம் கருத்துக்களை சொல்லி இப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலை காமிச்சு ஒரு குற்றத்தை விளக்க முடியுமா? ஆம், உலக வரலாற்றில் எந்த நாட்டிலையும் நடக்காத ஒன்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிகழ்த்தி காண்பிக்க இருக்கிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு பணம் இருக்கா? நீங்கள் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா? இதை கருணாநிதி கிட்ட போய் கேட்கணும். கருணாநிதி மயங்கிட்ட போய் கேட்கணும். கருணாநிதி எப்படி வந்தார்? கள்ள ட்ரெயின் ஏறி வந்தார். அவர் தமிழ்நாட்டை ஆள்றாரு. நான் ஒரு சயின்டிஸ்ட். என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளும் 70 கண்டுபிடிப்புகள் ஒத்த கண்டுபிடிப்பு. எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரே கருணாநிதி உதவி செய்யாமலே எனக்கு வெளிநாட்டிலிருந்து NSM சாகுல் ஹமீது உதவி செய்தார். அந்த உதவி மூலமாக இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11 படித்த மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி ஈராக் எடுத்துக்கங்க. ஒரு ஈராக்கு நாட்டில் கல்வி அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. யார்? அமெரிக்கா. கல்வி அறிவு இருக்கா உனக்கு? ஒரு நாடை பார்த்து
ஈரான் நாட்டை பார்த்து அந்த நாட்டில் கல்வி அறிவு பெறாதவர்கள் அமெரிக்காவை போரிட முடியுமா, இஸ்ரேலை போரிட முடியுமான்றாங்க. இன்றைக்கி இஸ்ரேலவும் அமெரிக்காவும் அடி பின்னி எடுத்துட்டாங்க. அதாவது யாரும் அந்த நாட்டில் பெட்ரோல் மட்டும்தான் ஓடுது, அந்த நாட்டில் படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொன்னவர் ட்ரம்ப்பு. இஸ்ரேலு ஒரு ஈரான் நாட்டில் படித்தவர்கள் தான் எல்லா போர்க்கருவிகளை இயக்கக்கூடியவர்கள் தான் என்று போர் தந்திரத்தில் சரியான முறையில் செயல்படக்கூடியவர்கள் என்று நிரூபித்து காமித்திருக்கிறார்கள். அந்த ஈரான் கிட்ட இப்போ அமெரிக்காவே பேச்சுவார்த்தைக்கு போகுது. அவங்க சொன்ன கோரிக்கைகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுது. அப்போ ஒரு படிப்பறிவு இல்லாத ஈராக்கு என்று அமெரிக்கா சொன்னார். அந்த படிப்பறிவில்லாத ஈரான் 10 கோரிக்கை வைத்தது. அந்த 10 கோரிக்கைக்கு சரி என்று சொல்லிட்டு மீறியது தவறு. அதனால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. தேர்தல் தேதியை தள்ளி வைங்க, 75 நாள். தேர்தல் நடத்தக்கூடிய தேதியிலேருந்து 75 நாள் தள்ளி வச்ச உடனே பொதுமக்கள் அனைவரும் பார்ப்பாங்க, உலகத்தில் உள்ள அனைத்து சயின்டிஸ்ட்டும் பார்ப்பாங்க. இந்த இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினை பற்றி 20 கேள்வி கேட்குறான். அந்த 20 கேள்விக்கு அமெரிக்கா சயின்டிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க, இந்தியா விஞ்ஞானிகள் என்ன கருத்து சொல்கிறாங்க, இதற்கு ஜெயப்பாண்டி எந்த மாதிரிலாம் விளக்கம் பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலும் விஞ்ஞானிகளுக்கு புரியக்கூடிய வகையிலும் சொல்கிறார் என்பதெல்லாம் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கலாம். இந்த நேரடி ஒளிபரப்பில் தேர்தல் தேதியை எப்படி தள்ளி வைப்பாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வாய்தா இருக்குங்க. 686 நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி 4வது மாதம் வாய்தா இருக்குது. அந்த வாய்தாவிலேருந்து தேர்தல் 3 நாள் கணக்கு போட்டிருக்காங்க. அதே என் தலைமை மாணவன் கூட சொன்னார், சார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாவாங்க, கேஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் ஆதார் கார்டுக்கு ஓடிபி வர்ற செல் நம்பரு நீங்கள் அன்றாட பயன்படுத்தின நம்பர்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க, சைபர் கிரைம். அதனால் கேஸ் நடந்துக்கிருக்கு. உங்களுக்கு வாய்தா தேதி தேர்தல் பக்கத்தில் 3 நாள் இருக்கும்போதே கொடுத்துருக்காங்க. அந்த தேதியிலேருந்து 75 நாள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நீங்கள் ரயில் மறியல் பண்ணீங்க, சாலை மறியல் பண்ணீங்க, நீதிமன்றத்துக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு போனீங்க. அப்போயெல்லாம் உங்களை கைது பண்ணலை, அதற்கு பிறகு கைது பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல் டயத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதற்காக தான் அவங்க 20ஆம் தேதி 686 நீதிமன்றம் 20 நாள் வாய்தா சொல்லியிருக்காங்க. அந்த வாய்தாவிலேருந்து ஜெயம் 1 வாய்தாவும் அட்டன் பண்ணிக்கிட்டு நீங்கள் 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து 11, 10, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறீங்களா, இவிஎம் மிஷின் போட்டி அதுக்குள்ளேயே நடத்தி முடிக்கிறீங்களா, அது முடிச்சுட்டு தமிழ்நாட்டு தேர்தலையும் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இவ்வளவு லாபத்தை அரசுக்கு கிடைக்க போகுது. அதனால் ஒரு உலகத்திலே கை நாட்டி ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு உண்மையில் படிக்காத ஒரு தற்கூரி, பள்ளி வாசலை மிதிக்காதவன். ஆனால் ஈரான் படித்தவர்கள். அவர்களை அமெரிக்கா ட்ரம்ப்பு படிக்காதவர்கள்னு சொல்வது தவறு. நான் தான் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு உண்மையாகவே படிக்காதவன். அமெரிக்கா சயின்டிஸ்ட்டும் இந்தியா சயின்டிஸ்ட்டும் ஜெயப்பாண்டி கேட்குற இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் கேட்க இருக்கிறேன். இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். வணக்கம்.